சேலம் மாவட்டம் பொன்னம்மாபேட்டையில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன் பரப்புரை செய்வதை நேரலையில் பார்க்கலாம். என்ன வச்சிருக்கேன்னு மாத்திரம் நீ சொல்லிட்டா அத்தனை ஆயுத பழத்தையும் உனக்கே கொடுத்துட வேண்டும். கேள்வி புரியுதா? எனக்கு எப்படிப்பா தெரியும் பைக்குள்ள என்ன இருக்கிறது? தொலைவில்லை. எத்தனை பணம் வச்சிருக்கேன்னு தெளிவா சொல்லிட்டா 10 படத்தையும் உடனே கொடுப்பேன் நான். அந்த மாதிரி இவ்வளவு சொல்ல பிறகு யாரும் தெரிய வர போறோம். ஆனாலும் யாருக்காவது புரியாம இருந்தா என்னங்கிறதுக்காக எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 நாளா பாராளுமன்றத்தில் நகன சோனியா காந்தியை பற்றி நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் பேசிவிட்டார். பொதுமக்கள் நான் சொல்லவே இல்லையா? இதுக்கு முன்னாடியே நான் அந்த அம்மா பேர் சொல்லல, நரேந்திர மோடியும் சொல்லல, சோனியா காந்தி தான் செஞ்சாங்க சொன்னது யாரு? காங்கிரஸ்காரர்கள். எங்க சொல்றா? பார்லிமெண்ட்ல சொல்ற ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும். அப்ப குதிரைக்குள்ள இல்லை. அதுக்கு எங்கேயா பேர் சொன்னாரு? ஒரு பிரதமராக இருந்தாலும் வெளியே வந்த பிறகு எப்ப இந்த மாதிரி தாமர சின்னத்தை நரேந்திர மோடி போட்டாரோ அப்ப ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பெறுவார். அதை கழித்தா பிரதமர் 2 விதமான பங்கு அதற்கு இருக்கு அவருக்கு. அதனால ஊழல் என்று வரும்போது காங்கிரஸ் ஊழல் மறுபடியும் மன்னன் எங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தாருங்கள். விஜயகாந்த் அவர்கள் பேசுகிறார்கள். நானும் கேட்டேன், நீங்களும் கேட்டிருக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சா அவர் பேசும்போது புரிஞ்சுட்டா அவர் என்ன பேசுறாருன்னா, முதல்ல திமுகவை சுற்றாரு, ஆட்சியில் இருந்தார்கள், ஊழல் செய்தார்கள். அப்புறம் அதிமுகவை சுற்றாரு, கொஞ்சம் கேவலமா தனிநபர் விமர்சனமே பண்றாரு. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் பண்றாரு. அதிமுக ஊழல் சொல்றாரு, திமுக ஊழல் செய்தார்கள். அடுத்த இத்தனை ஆண்டு காலமாக அதிமுக ஊழல் செய்தது. இதுதான் அவர் பேசுவது சாராம்சம். கடைசியில் என்ன சொல்றாரு? மக்களே, இந்த தேர்தலில் எங்களுக்கு வாய்ப்பு தான். நீங்க என்ன அர்த்தம்? நீங்க என்ன அர்த்தம்? நான் கேட்டேன். அவருக்கெல்லாம் ஊழல் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, இந்த தேர்தலில் எங்களுக்கு தரக்கூடாதா? அதனால நாங்க ஏற்கனவே 6 முகம் நீங்க ஓட்டு போட்டா இனிமே எங்களுக்கு 7 முகம்னு அந்த அர்த்தத்தை அவர் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அதனால இவர்கள் எல்லாம் ஊழலை பற்றி பேசும்போது ஊழலை பற்றி பேசுவதற்கு யோக்கியதை உள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி. வாங்க மாட்டேன் என்று சபதம் எடுத்த பிரதமர். வாங்க மாட்டேன்னு சபதம் எடுக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம். மன்மோகன் சிங் பற்றி கூட கட்சி அப்படித்தான் பேசலாம். அவர் வாங்குறது இல்லைன்னு சொல்றாங்க.